Hi everyone. Good evening. I'm very happy to see you all here. ரொம்ப ஹாப்பியாக இருக்கு உங்களெல்லாம் பார்த்ததில்ல. உங்க கூட நிறைய டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இன்றைக்கி நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா உங்களை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். உங்களுக்கு என்ன பிடிக்கும், என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குது உங்களுக்கு, வாட் கைண்ட் ஆஃப் பர்சன் யூ ஆல், தென் என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, என்ன நீங்கள் நெக்ஸ்ட்டு படிக்கலாம், என்ன நீங்கள் சூஸ் பண்ணலாம், அந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஐம் கோயிங் டு டெல் அபவுட் மீ. மை நேம் இஸ் கிரிஜா விமல் குமார். ஸோ நான் வந்து பேசிக்கலி ஐ ஃபினிஷ்ட் மை பிஎல்எம். இட்ஸ் அ பேச்சுலர் ஆஃப் லேபர் மேனேஜ்மெண்ட். நிறைய பேருக்கு அந்த கோர்ஸ் பற்றி தெரியவே தெரியாது. அண்ட் தென் ஐ ஃபினிஷ்ட் மை எம்பிஏ இன் ஹெச்ஆர். ஸோ இதுதான். ஸோ ஹெச்ஆர் ரிலேட்டடான ஒரு கோர்ஸ் தான் பிஎல்எம் ஆல்சோ. இட்ஸ் அ கவர்மெண்ட் காலேஜில் தான் முடிச்சிருக்கேன் நான். அண்ட் என்னோடய எம்பிஏ பார்த்திங்கன்னா நான் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 2 டிகிரியுமே நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் நான் ஒரு 3 years ஐ ஹவ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஹாஸ்பிட்டல் செக்டர். ஸோ ஹாஸ்பிட்டலில் அட்மின் கம் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு 3 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது எனக்கு. தென் அதுக்கப்புறம் நான் கல்யாணம் ஆகிடுச்சு. அப்புறம் ஆஃப்டர் மேரேஜ் பார்த்திங்கன்னா ஜாப் போக முடியாதுன்ற சுச்சுவேஷன் இருக்கும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்துடும். ஸோ பிஸ்னஸ்னால் ஐ ஹவ் ஸ்டார்டட் மை ஓன் ப்ளே ஸ்கூல். இட்ஸ் மை ஓன் ப்ளே ஸ்கூல். ஸோ அதுதான் வந்து ஃப்ரான்ச்சைஸி மாதிரி எடுத்து பண்ணிகிட்ருக்கேன். ஐ ஹவ் 9 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் மை ப்ளே ஸ்கூல். ஸோ அதில் என்னோடய ரோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐ கவுன்சில் தி பேரண்ட்ஸ் டு கெட் அட்மிஷன். ஸோ பேரண்ட்ஸ் நிறைய பேர் வருவாங்க, அவங்கக்கிட்ட ஸ்கூல் பற்றின விஷயம்லாம் டிஸ்கஸ் பண்ணுவேன், எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். குழந்தைங்க எப்படி பார்த்துக்குவோம், ஸோ என்ன மாதிரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது, வாட் இஸ் அவர் கரிக்குலம் பேட்டர்ன், இதெல்லாம் அவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணுறது. I'll give counseling to the parents. This is my work. And also I'll manage school, everything, attendance, teachers, so programs இதெல்லாம் கண்டக்ட் பண்ணி ஸ்கூல் வந்து ரன் பண்ணிட்டுருந்தேன். ஸோ ஒரு 9 years அப்புறமா ஐ ஹாவ் சம் ஒரு பர்சனல் இஷ்யூஸ் நிறைய வந்ததுனால ஐ ஜஸ்ட் குவிட் மை ஸ்கூல். அது குவிட் பண்ணதுக்கப்புறமா அதோட நான் வீட்டில் தான் இருந்தேன். டில் நவ் ஐ மீன் ஹோம். ஒரு 5-6 years ஆகிடுச்சு இருக்கும் இதுவே ஸ்கூல் குவிட் பண்ணதுக்கப்புறமா. So now I'm just rebooting my career as a career counselor. So happy to see you all here. ரொம்ப சந்தோஷம் எனக்கு. ஸோ நான் இப்போ உங்களுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், என்னை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா ஐம் ஜஸ்ட் என்னோடய ரோல் பார்த்திங்கன்னா ஐம் கோயிங் டு கைட் யூ பீப்புள். உங்களுக்கு என்ன மாதிரி உங்களோட ஸ்ட்ரென்த் என்ன இருக்குது, உங்களுக்கு என்ன வீக்னஸ் இருக்குது, விச் யூ டோன்ட் லைக், இல்லை உங்களுக்கு என்ன பிடிக்கும், என்ன நீங்கள் கரியர் பார்த்தா நீங்கள் என்ன சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இப்போ. இல்லை உங்களோட பேஷன் இன்ட்ரெஸ்ட்டுக்கு மேட்ச் பண்ணுற கரியர் ஆப்ஷன்ஸ் என்னென்ன இருக்குது, கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னென்ன இருக்குது, அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் திஸ் செஷன் பிட்வீனில் வந்து இந்த மாதிரியான திங்ஸ்லாம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கும் பிட்வீன் த செஷன். ஸோ ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் த செஷனில் வந்து உங்களால் ஒரு ஃபைன் பண்ண முடியும். ஸோ ஓகே, திஸ் இஸ் வாட் வி வாண்ட், எனக்கு இதுதான் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும் உங்களால். ஒரு வேவரிங் மைண்டாக இருக்கும்போது யூ கேனாட் சூஸ் த கரியர் இல்லையா, கோர்ஸ் இல்லையா. ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு என்ன கோர்ஸ் சூஸ் பண்ணாலும் எண்ட் ஆஃப் த செஷன் வந்து உங்களுக்கு ஒரு கிளியர் கட் ஐடியா வரும்னு நான் நம்புகிறேன். ஐம் கோயிங் டு ஹெல்ப் யூ இன் தட். ஓகேவா? ஸோ என்னை பற்றி நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. ஸோ என்னோடய வீட்லேயுமே பார்த்திங்கன்னா என்னோடய பேரண்ட்ஸ் 2 பேருமே டெய்லர்ஸ் தான். அவங்க அந்த ஜாப் பண்ணி தான் எங்களை படிக்க வச்சுருக்காங்க என்ன. ஸோ எனக்கு வந்துட்டு இந்த 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 பிஎல்எம் குரூப்பே வந்து பார்த்திங்கன்னா அந்த கோர்ஸுமே ஒரு ரிலேஷன் மூலிமா தான் தெரியும். ஸோ பேசிக்கலி நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் வந்து 12th standard படிக்கும்போது நான் என்ன குரூப் எடுத்தேன்னா லைக் சயின்ஸ் குரூப் எடுத்தேன். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜூ. பிகாஸ் ஐ டோன்ட் லைக் மேக்ஸ் எனக்கு வராது. ஸோ மேக்ஸ் இல்லாத என்ன கோர்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்கும்போது இந்த பியூர் சயின்ஸ் ஒரு கோர்ஸ் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. பிகாஸ் ஐ டு லைக் மோர் சயின்ஸ் குரூப்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஏன்னா என் மைண்டில் இருக்கிறது எல்லாமே மெடிசன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசை இருந்துச்சு எனக்கு. எனக்கு வீட்டில் அதெல்லாம் படிக்க வைக்க முடியுமா முடியாதா அப்படி எதுவுமே எனக்கு தோணவே இல்லை. நான் பாட்டுக்கு மெடிசன் படிக்கலாம் அப்படின்ற ஒரு தாட்டில் ஐ ஸ்டார்டட் லேர்னிங் பியூர் சயின்ஸ். அதெல்லாம் எடுத்து 2 years நான் பண்ணினேன். அப்புறம் முடியும் போது தான் எனக்கு தெரிஞ்சது ஐ கேனாட் கோ ஃபார் மெடிசன், என்னால் போக முடியாது, என்னோடய ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட் இஸ் நாட் லைக் தட் அப்படின்னு தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் சரி ஓகே நர்சிங் போகலாம் அப்படின்னு சொல்லும்போது இல்லை அதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் நைட் டியூட்டிலாம் இருக்கும், அதெல்லாம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க.
ஸோ பேசிக்லி நான் என்ன சொல்லுவேன்னா 12th வரைக்கும் எனக்கு வந்து மெடிசன் போகணுன்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் எம்பிபிஎஸ் இல்லைன்னா நர்ஸ் இது 2 கோர்ஸ் தான் இருக்குன்ற மாதிரி நான் நினச்சிக்கிட்டேன். ஓகே அப்போது பிஎல்எம்னு ஒரு கோர்ஸ் இருக்குது சொன்னாங்க, போங்க, உடனே போயிட்டேன் நான். ஸோ ஐ டோன்ட் ஹேவ் எந்த ஒரு எனக்கு என்ன ஐடியா செகண்ட் ஆப்ஷனாக எனக்கு என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல எனக்கு. ஸோ அப்படிலாம் பார்க்கும்போது யூ பீப்புள் ஆர் வெரி லக்கின்னு தான் நான் சொல்வேன். பிகாஸ் நான் இப்போ பார்க்கும்போது அவ்வளோ கோர்சஸ் வந்து சயின்ஸ்லேயே இருக்குது. அப்பார்ட் ஃப்ரம் எம்பிபிஎஸ், அப்பார்ட் ஃப்ரம் நர்சிங் தவிர எவ்வளோ கோர்சஸ் இருக்குது. அதுதான் நான் சூஸ் பண்ணியிருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வரைக்கும் எனக்கு ஒரு பேஷன், ஒரு ஆசை இருந்துகிட்டே இருக்குது, ஒரு ஏக்கம் இருந்துகிட்டே இருக்குன்னு கூட சொல்லலாம். பிகாஸ் ஒரு சயின்ஸ் ரிலேட்டட், ஒரு மெடிசன் ரிலேட்டட், ஒரு ஹாஸ்பிட்டல் ரிலேட்டட் ஏரியானும் போது ஐ பி வெரி ஹாப்பி. ஏன்னா எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஈவன் தான் இப்போ கூட நான் ஏதாவது ஒரு விஷயமா ஹாஸ்பிட்டல் ரிலேட்டடாக எங்கேயாவது போகிறேன், இல்லை மெடிசன் ரிலேட்டடாக, இல்லைன்னா ஒரு ஃபுட் ரிலேட்டடாக ஏதோ ஒன்று பார்க்குறேன் படிக்கிறேன்னா ரொம்ப இன்டெப்த்தாக நான் அதில் போய்ட்டு பார்ப்பேன். எனக்கு ரொம்ப ஆசை. ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிக்குன்றதே எனக்கு தெரியல. இப்போ வரைக்கும் எனக்கு அது ஒரு கஷ்டமாக தான் இருக்குது, நம்ம அதை சூஸ் பண்ணிக்கலையே அப்படிங்கிறது. அந்த நான் முடிச்ச எம்பிஏ ஹெச்ஆர் இருக்கட்டும், பிஎல்எம், தட் இஸ் ஆல்சோ வெரி குட், பட் தட்ஸ் நாட் மை பேஷன் அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. தட்ஸ் ஆல்சோ குட் கரியர், அது ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. பட் ஆனால் என்னோடய பேஷனு என்ன இருந்திருக்கோ அதை நான் சூஸ் பண்ணியிருந்தால் எனக்கு ரொம்ப நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு தான் ஒரு தாட் இருக்குது. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி எதுவும் பிரச்சனைலாம் இருக்காது. ஸோ உங்களுக்கு எல்லாமே இப்போது நிறைய விஷயங்கள் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் த்ரூ மீடியா, இல்லை த்ரூ இந்த டிஜிட்டல் வேர்ல்டில் உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சுக்க முடிகிற மாதிரி இருக்குது. ஸோ ஐ எம் ஹாப்பி ஃபார் தட். நானும் உங்களுக்கு அது ரிலேட்டடாக ஹெல்ப் பண்ணலான்னு தான் இருக்கேன். ஸோ இப்போது 12th முடிச்சோன்னா எல்லாருமே உங்களை என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் ஐயோ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாங்கான ஒரு இதில் தான் இருப்பீங்க. பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, பேரண்ட்ஸ்கிட்ட என்ன சேர்க்க போகிறீங்க அப்படின்னு எனக்கு கேட்டாங்கன்னா உடனே பேரண்ட்ஸ்லாம் கிட்ஸ் தான் பார்ப்பாங்க. ஏன்னா திடீர்னு அந்த ட்ரெண்ட் இல்லையா, இப்போ கரண்ட்டாக என்ன ட்ரெண்ட் போயிட்டுருக்கு ஸ்டடீஸ் வைஸில், கோர்சஸ் வைஸில் அப்படிங்கிறதுலாம் அவங்களுக்கு தெரியாது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் அவங்க ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. இல்லை இவங்க சூஸ் பண்ணுற கோர்ஸ் வந்து எவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குமோ, அதுக்கேற்ற மாதிரி நம்மக்கிட்ட மணி இருக்கான்னு தெரியலையே, இல்லை இவங்க இந்த கோர்ஸ் படிக்கும்போது என்னென்ன சப்போர்ட்டிவ் நம்ம பேரண்ட்ஸ் எங்கேருந்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ இது வந்துட்டு 2 பேருக்குமே புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் நான் நினைப்பேன். ஈவன் பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் 2 பேருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எது நம்மளோட ஃபேமிலி பேக்ரவுண்டுக்கு சூட் ஆகுற மாதிரி ஒரு கோர்ஸும் இருக்கணும். அண்ட் ஆல்சோ நம்மளோட பேஷனுக்கும் நம்மளோட ஸ்ட்ரென்த் என்ன இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ரிலேட்டடான கோர்ஸ் சூஸ் பண்ணுது. 2மே வந்து பிளெண்ட் பண்ணி ஒர்க் பண்ணால் தான் இந்த ஒர்க் அவுட் ஆகும்னு நான் நினைக்கிறேன். தட்ஸ் வாட் ஐ கேன் சே அபவுட் திஸ். ஸோ இப்போ வந்துட்டு நீங்கள் இவ்வளோ நாள் ஸ்கூலில் இருந்திருப்பீங்க. வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஸ்கூல் அண்ட் காலேஜ்? ஸோ ஸ்கூலில் எப்படி இருந்திருப்போம், காலேஜ் போகும்போது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்கூலில் வந்து ரொம்ப ஸ்ட்ரக்சர்டாக இருப்பாங்க. மார்னிங் டு ஈவினிங் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுல. காலேஜில் வந்து அந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ட் திங்ஸ் இருக்குது, அதுக்குள்ளே தான் ஃப்ளெக்சிபிளாக இருப்பாங்க. லைக் பிரேக்ஸ் இருக்கட்டும், இல்லை ஆல்டர்னேட் பண்ணி கிளாஸஸ் எடுக்கிறதா இருக்கட்டும், அது எல்லாமே வந்து கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். லேர்னிங் ஸ்டைலுமே பார்த்திங்கன்னா டீச்சர்ஸ் வந்து உங்களை ஹோல்ட் பண்ணி இதான் படிக்கணும், இப்படி தான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. பட் காலேஜ் வைஸில் போனீங்கன்னா நீங்கள் சர்ச் பண்ணி நீங்களே வந்து சூஸ் பண்ணி எடுத்து படிக்கிற மாதிரி இருக்கும். யாரும் வந்து உங்களை கைட் பண்ண மாட்டாங்க. படிச்சிட்டியா, இதுக்கு ஒரு கொஷின் முடிச்சிட்டியா, 2 கொஷின்ஸ் முடிச்சிட்டியா, அந்த மாதிரிலாம் யாருமே உங்களை கேட்க மாட்டாங்க. நீங்களே ஓன் செல்ஃபாக யூ ஹேவ் டு லேர்ன். அப்படி தான் வந்து காலேஜில் இருக்கும். அண்ட் ஆல்சோ ஸ்கூலில் வந்து இதாக இருக்கும்னு ஒரு பேட்டர்ன் இருக்கும். லைக் கொஷின் ஆன்சர்ஸ் கூட பார்த்திங்கன்னா லைக் 2 மார்க்ஸு 4 மார்க்ஸு இந்த மாதிரி கொஷின்ஸ் படிக்கணும். இன்னொன்று கேட்டிங்கன்னா ஒரு லெசனுக்கு பேக் சைடுமே யூ ஹேவ் சம் ஸ்ட்ரக்சர். ஸோ ஃபில்அப் இது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். பட் புக்ஸு நம்ம காலேஜ் வைஸ் நீங்கள் போகும்போது மோஸ்ட் ஆஃப் த ஃபேக்கல்ட்டிஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் ஆத்தர் நேம் சொல்லிவிட்டு நீங்கள் போய் சர்ச் பண்ணி எடுத்துக்கோங்க புக்ஸ் என்ன சொல்லுவாங்க. தே ஒன்ட் கிவ் யூ ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணும்போது அப்படியே லம்சம் ஆஃப் புக்ஸு யூனிஃபார்ம் கொடுக்குற மாதிரி காலேஜில் இருக்காது. சப்ஜெக்ட்ஸ் மட்டும் சொல்லுவாங்க, அண்ட் ஆத்தர் நேம் சொல்லுவாங்க. நீங்கள் சர்ச் பண்ணி நீங்கள் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். படிக்கிறது கூட பார்த்திங்கன்னா ஒரு டாபிக் இருந்தால் டாபிக் ஃபுல்லாக படிக்கணும், அந்த மாதிரி தான் இருக்கும். ஸ்கூலில் வந்து பின்னாடி கொஷின் ஆன்சருக்கு மட்டும் ஆன்சர் பண்ணுற மாதிரியே படிப்பீங்க. திஸ் இஸ் நாட் கோயிங் டு ஹேப்பன் இன் காலேஜ் லெவல். ஸோ நீங்கள் அந்த ஒரு டாபிக்னால் அந்த டாபிக் ஃபுல்லாக நீங்கள் படிக்கணும். நிறைய வந்து செமினார்ஸில் எடுக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஒரு சில காலேஜஸ்லாம் வந்து கம்பல்சரி செமினார்ஸ் வைப்பாங்க, இல்லைனா வாலண்டரி செமினார்ஸ் வைப்பாங்க. ஸோ இதில் எல்லாமே நீங்கள் நேம் கொடுத்து நீங்கள் எல்லாமே பேசணும். நீங்கள் ஒரு பயம்லாம் இல்லாமல் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் வந்து ஸ்கூலில் இருக்காது. ஸோ நீங்கள் வந்து அதுக்கு உங்களை ரெடி பண்ணிக்கணும். ஸோ காலேஜ் போகிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் க்ரைட்டீரியாஸ், இந்த க்ரைட்டீரியாலாம் நம்ம பண்ணணும். ஸோ உள்ளே போகும்போதே நம்ம புக்ஸு ஆத்தர் நேம் பார்க்கறதுலேருந்து நம்மளே தேடி கண்டுபிடிக்கணும். டாபிக் வைஸ் படிக்கணும்னு தெரியணும். அண்ட்
மாதிரி விஷயங்கள் எல்லாமே நீங்கள் செஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ டீச்சர்ஸுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப மோர் சப்போர்ட்டிவாக இருப்பாங்க ஸ்கூலில் உங்களுக்கு என்ன சொல்லித் தரணும் அப்படிங்கிறத. பட் காலேஜ் லெவலில் ப்ரொஃபஸர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மெச்சூர்டாக தான் உங்களை ஹேண்டில் பண்ணுவாங்க. இந்த சைல்டிஷ் ரொம்ப குழந்தையாக நினச்சி ஹேண்டில் பண்ணுறதெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் அதுக்கு தயார் பண்ணிக்கணும்ல. ஸோ என்வாயர்மெண்ட்டுமே ரொம்ப ப்ரொடெக்டிவாக இருக்கும். ப்ரொடெக்டிவ் என்வாயர்மெண்ட். ஸ்கூல் போகிறோம், திரும்பி வரோம், ஆட்டோவா இல்லை பஸ்ஸா இல்லை ஸ்கூல் வேணால் அப்படி போயிடுவோம் நம்ம. பட் காலேஜில் இட் இஸ் நாட் கோயிங் டு பி லைக் தட். நீங்கள் எங்கே இருக்கீங்க, கிளாஸ் ரூமுக்கு வந்துட்டீங்களா, நீங்கள் டைம் ஆச்சு, எங்கே இருக்கீங்க, அப்போல்லாம் உங்களுக்கு யாருமே தேடவே மாட்டாங்க. யூ ஹேவ் டு பி வெரி ப்ரொடெக்டிவ் இந்த காலேஜ் நீங்கள் போனதுக்கப்புறமா. ஸோ அந்த ஸ்டைல்லேயே உங்களுக்கு கொஞ்சம் வேரி ஆகும். அந்த அசஸ்மெண்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா மார்க் பேஸ்டில் இருக்கும். உங்களுக்கு ஸ்கூல்ஸில் வந்து மார்க்ஸ் இருக்கும், எவ்வளோ மார்க்ஸ் இருக்குது, என்ன ஸ்கோர் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி கேட்பாங்க. பட் காலேஜ் வைஸில் ப்ராஜெக்ட்ஸ்லாம் எப்படி இருக்குது, உங்களோட ப்ரெசன்டேஷன்ஸ் எப்படி இருக்குது, நீங்கள் எப்படி வந்து உங்களோட ப்ராக்டிகல்ஸும் நீங்கள் எடுக்கிற செமினார்ஸ் இல்லை நீங்கள் அட்டென்ட் பண்ணுற இந்த இண்டஸ்ட்ரியல் விசிட்ஸ் மாதிரி எதுனா இருந்தால் அதுக்கு நீங்கள் ரெடி பண்ணுற ப்ராஜெக்ட் அதை பேஸ் பண்ணி தான் இந்த ரிவ்யூ மார்க்ஸ் எல்லாமே ரிட்டன் எக்ஸாம்ஸில் மட்டும் இருக்கிற மார்க்ஸை கேல்குலேட் பண்ண மாட்டாங்க. அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ பர்சனல் க்ரோத்துமே பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் உங்களுக்கு நல்லா இருக்க மாதிரி ஸ்கூல்ஸில் இருக்கும். ஸோ காலேஜில் வந்து உங்களுக்கு ஓனாக நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க, செல்ஃப் டெவலப்மெண்ட் நீங்களாக தேடி தேடி போய் பண்ணிக்கிறது, அதெல்லாம் எப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிறது. ஸோ உங்களை கைட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஸ்கூல் மாதிரி காலேஜ் இருக்கவே இருக்காது. யூ ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல் இன் தட். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்காலர்ஷிப்லாம் பார்த்தீங்கன்னா நான் படிக்கும்போது என்னோடய ஸ்கூலில் வந்துட்டு காலேஜில் வந்துட்டு ஒரு ஃபஸ்ட் இயர் அப்படி தான் என்னோடய பேரண்ட்ஸ் வந்து ஃபீஸ் பே பண்ணியிருப்பாங்க. ஆஃப்டர் தட் பார்த்திங்கன்னா ஸ்காலர்ஷிப் நம்மளே போய்ட்டு எழுதி கொடுத்துட்டு கால் பண்ணும்போது ஃபாலோ பண்ணி நம்ம அதை வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எவ்ரி இயர் ஐ காட் ஸ்காலர்ஷிப். ஈவன் அந்த ஸ்காலர்ஷிப்பில் தான் நான் படிச்சுன்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். ஏன்னா வீட்டில் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான். ஸோ அவங்க வந்துட்டு ஃபுல்லாக பே பண்ண மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இல்லை. அவங்களோட அந்த ஒரு டெய்லரிங் பிஸ்னஸ் வச்சு எப்படி அவங்க எனக்கு இந்த படிக்க வச்சுருக்காங்க, ஒரே ஒரு டிகிரியாவது முடிச்சிருக்கேன் அப்படிங்கும்போது நான் முடித்ததை வச்சு நான் என்ன ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் என்னோடய மோட்டிவ். ஸோ இது மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் இருக்க ஒரு பர்சன் கூட நல்ல ஒரு சுச்சுவேஷனுக்கு வரலாம். இஃப் யூ ஹேவ் நைஸ் என்ன சொல்கிறது ஒரு பேத் ஒன்று ரெடி பண்ணி அது கொஞ்சம் கரெக்டாக ஃபாலோ பண்ணி வந்துட்டோன்னா யார் வேணால் என்ன வேணால் பண்ணலாம். ஆக்சுவலி அதுதான் நான் சொல்கிறேன். ஸோ ஸ்காலர்ஷிப்ஸ்லாம் என்னென்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு என்னென்ன டேட்ஸ் இருக்குது, எப்படி அப்ளை பண்ணணும், அதுக்கு லாஸ்ட் டேட் என்ன இருக்குது அப்படிங்கிறது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அந்த விஷயத்தில். பிகாஸ் அது ஒன்ஸ் டைமிங்ஸ் இருக்குது அதுக்கு எல்லாமே. நம்ம பாட்டுக்கு லெத்தாஜிக்காக இருக்கும் அப்படின்னா அது நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ அதை பார்க்கணும் நம்ம. ஸோ நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா கரியர் ஆப்ஷன்ஸ் இன் இன்ஜினியரிங். ஸோ இன்ஜினியரிங் கரியர் ஆப்ஷன்ஸ், இன்ஜினியரிங்கில் என்னென்ன கரியர் ஆப்ஷன்ஸ் நமக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்ஜினியரிங்னால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சின்ன வயசில் நினச்சது எல்லாமே சிவில் அண்ட் மெக்கானிக்கல், இது ரெண்டு தான் எனக்கு தெரியும். சிவில் இன்ஜினியரிங்னா பில்டிங்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்னா ஆட்டோமொபைலில் இல்லை மிஷினரிஸ் பற்றி படிப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். பட் ஆனால் இப்போ ஒன்லி தான் எனக்கு தெரிஞ்சது எவ்வளோ இன்ஜினியரிங் கோர்சஸ் இருக்குது அப்படிங்கிறது. நாட் ஓன்லி மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல், சிவில், அதை தாண்டி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியர் இருக்காங்க, எலக்ட்ரானிக்கு, ட்ரிபிள்இ, எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர், டிசைன் இன்ஜினியர், என்வாயர்மெண்டல் மேனேஜ்மெண்ட் இன்ஜினியர், சர்க்கியூட் இன்ஜினியர், ஏரோஸ்பேஸு, சாஃப்ட்வேரு, அதுக்கப்புறம் பொல்யூஷன், ராக்கெட் ஸ்பேஸ், இந்த மாதிரி இவ்வளோ இன்ஜினியரிங் கோர்சஸ் இருக்குன்றதே எனக்கு இப்போ தான் தெரியும். நான் வந்து அது 2 கோர்ஸ் தான் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் உண்மையாகவே. ஸோ இன்றைக்கி வந்து இன்ஜினியரிங் ரிலேட்டடான கோர்சஸ் அது மூலிமா என்னென்ன கரியர் ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ பேசிக்லி நம்ம வந்துட்டு இன்ஜினியரிங்கில் வந்து இந்த ரொபோட்டிக்ஸ் அண்ட் ஏஐ ஸ்பெஷலிஸ்ட்டுன்னு இருக்காங்க. ஸோ அதில் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ என்னோடய ரீல் இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ரஜினிகாந்த் அவங்க ஒரு மூவியில் ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. லைக் அவர் வந்து ஒரு ஹியூமனாய்டு ரோபோ வந்து ரெடி பண்ணுவாங்க. அது என்ன பண்ணோன்னா இட்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் ஹியூமன். ஸோ ஹியூமன்ஸ் என்ன பண்ணுவாங்களோ அதெல்லாம் அது பண்ணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்டோரியில் கொடுத்துருக்காங்க. அண்ட் யூ நோ வெரி வெல் அது வந்துட்டு டிஃபென்ஸ்லாம் அது யூஸ் பண்ணிக்கலாம். ஆர்மி ஆஃபீஸர்ஸ் ஆர்மியில் ஒர்க் பண்ணுறதுக்கு பதிலாக அதை யூஸ் பண்ணலான்ற மாதிரி அந்த ஸ்டோரியில் அது மாதிரி நரேட் பண்ணியிருப்பாங்க. தட் இஸ் ரீல் இன்ஸ்பிரேஷன். ஸோ அதே மாதிரி ஒரு ரியல் இன்ஸ்பிரேஷன் இருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் லைக் மிஸ்டர் கென்னித் தங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சன் இருக்காங்க. ஹீ இஸ் ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ ஆஃப் டிரான்சன் டைனமிக்ஸ். ஹீ இஸ் ரொபோட்டிக்ஸ் அண்ட் ஏஐ ஸ்பெஷலிஸ்ட் அவங்க. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா ஹியூமனாய்டு ரோபோட் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா கேஸ் டிடெக்டர்
ஸ்பெசிஃபிக்கலி ஃபார் ட்ரைனேஜ் சிஸ்டம். ஸோ ட்ரைனேஜ் சிஸ்டம்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ட்ரைனேஜில் வந்து நம்பர் ஆஃப் கேஸஸ் இருக்குது. நிறைய அசாடஸ் வெரி டேஞ்சரஸ் கேஸஸ்லாம் இருக்குது. லைக் மீத்தேன் அந்த மாதிரியான கேஸஸ்லாம் டிடெக்ட் பண்ணுறது. டிடெக்ஷன் மீன்ஸ் அது எவ்வளோ இருக்குது, ஹியூமன்ஸ் அதுக்குள்ளே இறங்கி ஒர்க் பண்ணுற அளவு கெப்பாசிட்டியோட இருக்கா, இல்லை அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமா, அந்த மாதிரி ஒர்க் பண்ணுறது பற்றி உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த கேஸ் வந்து டிடெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு கேஸ் டிடெக்டரை அவர் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஹீஸ் ஃப்ரம் தமிழ்நாடு. அவர் இந்தியன் தான் அவர். ஸோ அவர் வந்து இந்த டிபார்ட்மெண்ட்டில் ஹீ இஸ் லீடிங் த கம்பெனி. அவரோட லீடர்ஷிப்பில் தான் வந்து இந்த கேஸ் டிடெக்டர் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அவர் இன்னொன்று இன்னோவேஷன் வந்துட்டு ஹியூமனாய்ட் ரோபோட் கிளாரா 2.0ன்னு சொல்லிட்டு ஒரு ஹியூமனாய்ட் ரோபோட்டை வந்து அவங்க ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்கூல் கவுன்சிலிங் இல்லைனா லைக் அவங்களோட எஜுகேஷன் லெவல் ஆஃப் ரீசர்ச்க்கெலாம் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க மாதிரி அதை ரெடி பண்ணியிருக்காங்க. நீங்கள் இப்போ எஜுகேஷன் ரிலேட்டடாக கொஷின்ஸ் கேட்டிங்கன்னா த கிளாரா வில் கிவ் யூ த ஆன்சர். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஹியூமனாய்டு ரோபோ வந்து அவர் ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த ரோபோ பார்த்திங்கன்னா லைக் டெஸ்லா ஆப்டிமஸ் ஹியூமனாய்டு ரோபோட்னு சொல்லிட்டு கலிஃபோர்னியாவில் ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கம்பெனியில் அவங்க ரெடி பண்ண அந்த ஒரு ரோபோட்டோட இந்த கிளாராவை வந்துட்டு கம்பேர் பண்ணி பார்த்துருக்காங்க. இப்போ டெஸ்லா என்ன பண்ணோன்னா அது வந்து வேர் ஹவுஸ், அது டொமஸ்டிக் டாஸ்க்லாம் செய்யறதுக்கு, ஃபேக்ட்ரிஸில் ஒர்க் பண்ணுறதுக்கு அந்த மாதிரியான ஒரு ஹியூமனாய்டு ரோபோட் அது. பட் கிளாரா வந்து பார்த்திங்கன்னா கிளாரா 2.0 வந்துட்டு எஜுகேஷன் ரிலேட்டடான டவுட்ஸ்லாம் கேட்டிங்கன்னா த கிளாரா வில் கிவ் யூ எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ அந்த பேஸ் பண்ணி தான் இந்த கிளாரா வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ ஹீ இஸ் த ரியல் இன்ஸ்பிரேஷன் ஃபார் ரொபோட்டிக்ஸ் அண்ட் ஏஐ ஸ்பெஷலிஸ்ட்டு. ஓகே, ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஸோ இப்போ நம்ம கோர்சஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். இப்போ இன்ஜினியரிங் கோர்சஸ் என்னென்ன இருக்குதுன்னு நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். லைக் ஸ்பேஸ் ரிலேட்டடாக இருக்குது, என்வாயர்மெண்ட் ரிலேட்டடாக இருக்குது, பொல்யூஷன் ரிலேட்டடாக இருக்குது, இல்லை டிசைன் இன்ஜினியரிங் இருக்குது, இல்லை மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இருக்குது, இல்லைனா மெஷின் அண்ட் டிசைனிங் அந்த இன்ஜினியரிங் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லா இன்ஜினியரிங் கோர்சஸும் கிளம்சமாக அப்படியே இருக்குது. ஒரு 15 to 20 கோர்சஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் +2ல் வந்துட்டு யூ மே காட் குட் மார்க்ஸ் இன் ஃபிசிக்ஸ், இல்லைனா கெமிஸ்ட்ரியில் நிறைய எடுத்துருப்பீங்க, இல்லைனா மேக்ஸில் நிறைய எடுத்துருப்பீங்க, இல்லைனா பயோவில் எடுத்துருப்பீங்க. ஸோ இந்த 4 சப்ஜெக்டில் வந்து நீங்கள் மார்க்ஸ் எடுக்கும்போது இஃப் யூ காட் குட் மார்க்ஸ் இன் கெமிஸ்ட்ரி அண்ட் ஆல்சோ யூ நோ வெரி வெல் அபவுட் கெமிஸ்ட்ரி அண்ட் யூஆர் இன்ட்ரெஸ்டட் இன் கெமிஸ்ட்ரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கெமிஸ்ட்ரி ரிலேட்டடான இன்ஜினியரிங் கோர்சஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறது தான் இதில் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மேக்ஸ் டாமினன்ட் கோர்சஸ். இஃப் யூஆர் ரியலி இன்ட்ரெஸ்டட் இன் மேக்ஸ் டாமினண்ட்டான இன்ஜினியரிங் கோர்சஸ் என்ன இருக்குது அப்படின்னா ஏஐ இருக்குது, டேட்டா சயின்ஸ், மெஷின் லேர்னிங் இருக்குது, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம், cyber security, communication engineering, computer science and design. These are all coming under the max dominant courses. Engineeringலேயே max dominant. அதே மாதிரி நீங்கள் ஃபிசிக்ஸில் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஃபிசிக்ஸ் ரிலேட்டடான இன்ஜினியரிங் கோர்ஸ் பண்ணால் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் ரொம்ப பேஷனேட்டாக இருக்கேன் அதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணிக்கணும். நம்ம ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் இருக்குது, ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ரொபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன், சிவில் இன்ஜினியரிங், அப்புறம் மெரைன் இன்ஜினியரிங், ப்ரொடக்ஷன் அண்ட் மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் டாமினேட்டட் கோர்ஸ். இன்ஜினியரிங்லேயே ஃபிசிக்ஸ். லைக் தட் வி ஹேவ் கெமிஸ்ட்ரி. ஸோ கெமிஸ்ட்ரி பிடிக்கும் அப்படின்னா கெமிஸ்ட்ரி டாமினேட்டான என்னென்ன கோர்சஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கெமிக்கல் இன்ஜினியரிங், பெட்ரோலியம் இன்ஜினியரிங், செராமிக் டெக்னாலஜி, பிளாஸ்டிக் அண்ட் ரப்பர், இது ரிலேட்டடான எல்லாமே இந்த கெமிக்கல் ரிலேட்டடான இன்ஜினியரிங் கோர்சஸ் இருக்குது. இதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் பயாலஜி, எனக்கு பயாலஜி பிடிக்கும் ஆனால் மெடிசன் போக வேண்டாம், இன்ஜினியரிங்லேயே பயாலஜி ரிலேட்டட் கோர்சஸ் எதெல்லாம் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா பிளான்ஸ், அனிமல்ஸ், இல்லை ஹியூமன் லைஃப் அதை பற்றி தான் அது நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதில் என்ன இருக்குது, பயோமெடிக்கல் இருக்குது, பயோடெக்னாலஜி, இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி, அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், food technology, environmental engineering and biotech and biochemical engineering. These are all the courses, physics, biology dominated courses. ஸோ இந்த மாதிரி கோர்ஸ் வைஸ்லேயே நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போது we are going to talk about job landscape. ஸோ நம்ம சூஸ் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் வரீங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்கூல் காலேஜ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் காலேஜ்குள்ளே என்ட்ரு ஆகும்போது நமக்கு கோர்சஸ் வேணும். ஸோ நிறைய கோர்சஸ் நம்ம இன்ஜினியரிங் சொல்லிட்டோம். அந்த இன்ஜினியரிங் கோர்சஸில் நீங்கள் 12th மார்க்ஸை பேஸ் பண்ணியோ இல்லை உங்களுக்கே
டுவெல்த்தில் வந்து நம்ம கெமிஸ்ட்ரி ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப நமக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா நீங்கள் கெமிஸ்ட்ரி ரிலேட்டடான இன்ஜினியரிங் கோர்சஸ் என்ன எடுக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியாச்சு. பயோனா பயோ ரிலேட்டடான இன்ஜினியரிங் கோர்ஸும் சொல்லியாச்சு. இப்போ கோர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் நம்ம ஏதோ ஒன்று. இப்போ என்வாயர்மெண்டல் இன்ஜினியரிங்னா என்வாயர்மெண்டல் இன்ஜினியரிங் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. தென் இப்போ ஜாப் லேண்ட்ஸ்கேப்னு ஒன்று இருக்குது. ஜாப் லேண்ட்ஸ்கேப்னா என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் த கோர்ஸ் நம்ம எப்படி ஜாப் சர்ச் பண்ணலாம் அப்படின்னா ஒரு 3 மெத்தட்ஸ் இருக்குது. கவர்மெண்ட் மெத்தட், ப்ரைவேட் மெத்தட் அண்ட் ஸ்டார்ட் அப், செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட். ஸோ கவர்மெண்ட்டில் வந்து என்னென்ன இருக்குது, லைக் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டோட இருக்குது. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் என்னென்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, ஸ்டேட் கவர்மெண்ட்டில் என்னென்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, இதுதான் வந்து கவர்மெண்ட் செக்டர் ஸ்கீமில் வரும். அடுத்தது ப்ரைவேட் செக்டர். ப்ரைவேட் செக்டரில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்ப்பரேட் செக்டர் அண்ட் ஸ்டார்ட் அப். கார்ப்பரேட் செக்டரும் ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ணுறோம் இல்லையா, அது வந்துட்டு எப்படி ப்ரைவேட் செக்டரில் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட். செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டில் ஆண்டர்ப்ரெனர்ஷிப் அண்ட் ஃப்ரீலான்சிங் இந்த பிளாட்ஃபார்ம்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு வந்து இப்போ நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்திருக்கேன் ஒரு 5 இன்ஜினியரிங் கோர்சஸ் என்னென்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து இசிஇ, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், அண்ட் EEE எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங் அண்ட் சிஎஸ்சி அண்ட் ஐடி. இதை பற்றி தான் இந்த 5 கோர்சஸோடைய ஜாப் லேண்ட்ஸ்கேப் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் என்னென்ன ட்ரெயினிங் ஃபீல்டு இருக்குது, அதில் ரீசர்ச் ஃபார்ம்ஸில் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துருக்கிறது இசிஇ. இசிஇயில் வந்துட்டு என்னென்ன சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் இருக்குது, லைக் கவர்மெண்ட் ஜாப்ஸில் வி ஹேவ் 2 சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட். சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து என்ன இருக்குது, ஐஇஎஸ் அப்படின்னா இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீசஸ்னு ஒரு இருக்குது. அதுக்கு பார்த்திங்கன்னா எப்படி நம்ம உள்ளே போகணும் அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்னா யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் வந்து நம்ம எழுதணும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் பார்த்திங்கன்னா யூபிஎஸ்சி அண்ட் கேட் இந்த 2 எக்ஸாம்ஸ் தான் வந்துட்டு ஒரு அது வழியாக தான் நீங்கள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கு போகிற மாதிரி இருக்கும். ஸோ அண்ட் தென் பிஎஸ்யூ, இட்ஸ் அ பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங். என்னென்ன இருக்குது, இப்போ பெல் அந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் வந்துட்டு ஒரு லைக் 50% ஸ்டேட் அண்ட் 50% சென்ட்ரல் கவர்மெண்ட் 2 பேருமே சேர்ந்து ரன் பண்ணுற ஒரு சில கம்பெனிஸ் இருக்குது. அந்த மாதிரி கம்பெனிஸ் தான் பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸு. ஸோ இந்த மாதிரியான ஜாப்ஸ்க்கு, இந்த ஜாப்ஸ்க்கு கிடைக்கணும் ஐஎஸ்ஆர்ஓ இந்த மாதிரி ரீசர்ச் ரிலேட்டடான ஜாப்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணணும்னா வயா கேட் அந்த எக்ஸாம்ஸ் தான் நம்ம எழுதணும். அதுக்கப்புறம் ரயில்வேஸில் ஆர்ஆர்பி, ஜேஇ, ஜூனியர் இன்ஜினியரிங் அந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எழுதுறது. அந்த டிஃபென்ஸ் சர்வீஸ், ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ். ஸோ இந்த செக்டார்லேயும் இசிஇ முடித்தவங்க போகலாம். ஸோ ஐஎஸ்ஆர்ஓ, டிஆர்டிஓ, ஸோ இந்த மாதிரி கோர்சஸ் இருக்கவங்களும் போகலாம். ஸோ ஐஎஸ்ஆர்ஓனா உங்களுக்கு தெரியும், டிஆர்டிஓனா டிஃபைன் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். ஸோ அதுதான் வந்து இந்த டிஆர்டிஓ அப்படிங்கிற டிஃபென்ஸ் ரிசர்ச் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன். ஸோ இதுதான் வந்து டிஆர்டிஓ. ஸோ இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்லாமே யூபிஎஸ்சி, கேட் அந்த 2 எக்ஸாம்ஸ் மூலிமா நம்ம வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் எல்லாமே நம்ம ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட்க்கு இந்த இசிஇ பண்ண கோர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப்ஸ் எப்படி அப்ளை பண்ணலாம், என்னென்ன அப்ளை பண்ணலாம், என்னென்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிசிட்டி போர்டில் போகலாம், ஸ்டேட் டெலிகம்யூனிகேஷன் இருக்குது, டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட், பிடபிள்யூடி ஸ்டேட் பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட், அண்ட் தென் நிறைய ப்ராஜெக்ட்ஸ், அதாவது ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்ட்ஸ், டிஜிட்டல் இந்தியா ப்ராஜெக்ட்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் இந்த மாதிரி என்ட்ரி மெத்தட் பார்த்திங்கன்னா பிஎஸ்சி எக்ஸாம்ஸ், என்ஜினியரிங் ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ், இது மூலிமா நம்ம வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப்ஸ் எல்லாமே போகிறோம். ஸோ இது வந்து கவர்மெண்ட் ஜாப்ஸில் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் நம்ம பார்த்துட்டோம் இசிஇ முடித்தவங்களுக்கு. அதே இசிஇ கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கு என்னென்ன ப்ரைவேட் ஜாப்ஸ் இருக்குது, ப்ரைவேட்டில் என்ன இருக்குது அப்படின்னா ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் இருக்குது, அண்ட் தென் கார்ப்பரேட் செக்டர்ஸ் இருக்குது. ஸோ ஸ்டார்ட் அப் கம்பெனிஸில் என்னென்ன இருக்குது, என்னென்ன ரோல்ஸ் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம், என்னென்ன ரோல்ஸ்க்கு வந்து நீங்கள் ஜாப்க்கு ரெஸ்யூம் பண்ணலாம், அப்ளை பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா டிசைன் இன்ஜினியர் இருக்குது, நெட்வொர்க் இன்ஜினியர், டெலிகாம் இன்ஜினியர், இதுக்கெலாம் நம்ம போகலாம். சாஃப்ட்வேரில் வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் டெவலப்பர், டேட்டா அனலிஸ்ட், சிஸ்டம் இன்ஜினியர், சைபர் செக்யூரிட்டி அனலிஸ்ட், இந்த மாதிரி கோர்சஸ்லாம் நீங்கள் வந்து இந்த மாதிரி ரோல்ஸ்க்கெலாம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ என்னென்ன கார்ப்பரேட் கம்பெனியில் நீங்கள்லாம் இதுக்கு அப்ளை பண்ணலாம் இசிஇ முடிச்சான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கொஞ்சம் பாப்புலராக இருக்க கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா இன்டெல், சிஸ்கோ, டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், விப்ரோ, சாம்சங் அண்ட் டெக் மஹிந்திரா, HCL இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் வந்து நீங்கள் இசிஇ கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா ப்ரைவேட் கம்பெனி லைக் கார்ப்பரேட் கம்பெனிஸ் நீங்கள் வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இதெல்லாம் இருக்குது.
நெக்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் அப் கம்பெனி இல்லைனா எஸ்எம்இ லைக் ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ்ன்னு சொல்லிட்டு இருக்குது. அதில் என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்னா ப்ராடக்ட் பேஸ்டு டெக் ஸ்டார்ட் அப் நிறைய இருக்குது. அது ரோபோட்டிக்ஸு அந்த ரிலேட்டடுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நெட்வொர்க்கிங் ஆர் டெலிகாம் சர்வீஸ் கம்பெனிஸ் அந்த மாதிரி ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி புதுசாக ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அங்கேயே நீங்கள் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கான்னு ட்ரை பண்ணலாம். நீங்கள் இதுதான் போகணும் அப்படின்ற ரூட்ஸ் இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஆட்டோமேஷன் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ், ஸோ இதுலேயே வந்து நீங்கள் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கான்னு பார்த்து ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் we are moving to செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட். செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்னா கவர்மெண்ட் ஜாப்ஸும் நமக்கு வேண்டாம், ஃபுல் டைம் ஜாப் ஒர்க் பண்ண முடியாது, இல்லை ப்ரைவேட் லைக் கார்ப்பரேட் ஜாப்ஸ் அந்த மாதிரி போயிட்டு அவங்கக்கிட்ட ஒர்க் பண்ண முடியாது அப்படின்னா நம்மளே செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டாக என்னெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம இந்த இசிஇ முடிச்சா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிப்பேர் அண்ட் மெயின்டெனன்ஸ் சர்வீசஸ். நம்ம வீட்டிலே பார்ப்போம், வீட்டில் சிஸ்டம் இருக்குன்னா ரிப்பேரிங்க்கு இல்லை மெயின்டெனன்ஸ்க்குன்னு சொல்லிட்டு நம்ம ஏதாவது ஒரு பர்சன்ஸை கூப்பிட்டோன்னா இஃப் தேர் ரியலி டூயிங் குட்னா நம்ம எப்போவுமே நம்ம அவங்களே தான் கூப்பிட போகிறோம். அதே மாதிரி நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு 10 பேர் 20 பேர் இல்லை 100 பேர் இது ஒரு கம்பெனி வைஸ்லேயே அவங்க ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான சர்வீஸ் அண்ட் ரிப்பேரிங் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். இட்ஸ் கால்ட் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட். இதே முடிச்சிருக்கீங்க, பட் நீங்கள் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டாக பண்ண போகிறீங்க. யூ நாட் கோயிங் டு ஒர்க் சம்படி எல்ஸ். சம் ஹார்ட்வேர் டிசைனிங்கு இல்லை ஆன்லைன் டெக் சப்போர்ட் ஒரு சிஸ்டம் நெட்வொர்க் இன்ஸ்டலேஷன் சர்வீஸ் இந்த மாதிரியான ஒர்க்ஸ் தான் நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை ஆண்டர்ப்ரனர்ஷிப்பில் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசைன் அண்ட் மேனுஃபேக்சரிங் கஸ்டம் எலக்ட்ரானிக்ஸ் பண்ணிக்கலாம். டெக் பேஸ்ட் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டு, ஃப்ரீலான்சிங்கில் டெக்னிக்கல் ரைட்டிங் அண்ட் டியூட்டரிங், சர்க்கியூட் சிமுலேஷன் ப்ராஜெக்ட்ஸ் என்னென்ன இருக்கோ அந்த மாதிரி ஃப்ரீலான்சிங்கில் பண்ணிக்கலாம். ஸோ ஈஸியே நம்ம முடித்தோம் அப்படின்னா கோர் டெக்னிக்கல் அந்த மாதிரி ஒரு ரோல் ரிலேட்டடாக நீங்கள் போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எலக்ட்ரானிக் ஸ்கில்ஸ் வந்து உங்களுக்கு நிறைய இருக்கணும். அந்த மாதிரி ரிலேட்டடான ஒர்க்ஸ் போகலாம். நீங்கள் இல்லை ஐடியில் சாஃப்ட்வேர் அந்த மாதிரி போனீங்கன்னா ப்ரோக்ராமிங் அண்ட் சர்டிஃபிகேஷன் ரிலேட்டடாக நீங்கள் போகணும். கவர்மெண்ட் ஜாப்ஸ் போனீங்கன்னா நீங்கள் எல்லாமே காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாமே எழுதணும், லைக் யூபிஎஸ்சி அண்ட் கேட். இல்லை ஒரு ஆண்டர்ப்ரனர் ஜேர்னியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கம்பைன் பண்ணிக்கணும். உங்களோட டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் எப்படி இருக்குது, டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் மட்டும் போதாது, முன்னாடி இருக்க ரோல்ஸ்க்கும் முன்னாடி இருந்த கார்ப்பரேட் செக்டர்லேயும் முன்னாடி இருந்த கவர்மெண்ட் அண்ட் ஜாப்ஸ்லேயும் நீங்கள் ஸ்கில் மட்டும் இருந்தால் போதும். ஆனால் உங்களோட ஆண்டர்ப்ரனர் ஜேர்னி இல்லை செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஜேர்னியில் வரும்போது நீங்கள் கொஞ்சம் பிஸ்னஸ் லெவல் ஆஃப் ட்ரிக்ஸும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். விச் மீன்ஸ் ஹவு டு டெவலப் யுவர் பிஸ்னஸ் நாலேஜ் இருக்கணும் வித் யுவர் இசிஇ ஸ்கில். அந்த ஸ்கில் மட்டும் போதாது. ஸோ அதில் கொஞ்சம் பிஸ்னஸ் ஐடியாஸும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா அந்த செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் மட்டும் நீங்கள் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு வந்து இசிஇயில் என்னென்ன ட்ரெண்டிங் ஃபீல்டு இருக்குது இதெல்லாம் இருக்குது. ஓகே, இசிஇ முடிஞ்ச என்னென்ன ட்ரெண்டிங் ஃபீல்டு இருக்குது அந்த ஃபீல்டுக்குள்ளே நீங்கள் ரோல் சூஸ் பண்ணி எந்த ரோலுக்கு வேணால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்குது, வயர்லெஸ் கம்யூனிகேஷன் 6 and 5G இருக்குது, ரொபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன். ஸோ அதில் வந்து நீங்கள் ஒரு ரோல் சூஸ் பண்ணிக்கணும். என்னென்ன கரியர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற ஃபீல்டில் இசிஇ கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கு ஏஐ என்ஜினியராக போகலாம். நீங்கள் சிக்னல் ப்ராசஸிங் அனலிஸ்ட், ரொபோட்டிக்ஸ் அண்ட் டெவலப்பர். அண்ட் 6G and 7G 5G and 6Gயில் வயர்லெஸ் கம்யூனிகேஷன் அப்படிங்கிற ஃபீல்டில் உங்களுக்கு என்னென்ன கரியர் ஆப்ஷன்ஸ் இருக்குன்னா நெட்வொர்க் பிளானர், வயர்லெஸ் கம்யூனிகேஷன் ரீசர்ச்சர், ரொபோட்டிக்ஸ் ஆட்டோமேஷனில் ரொபோட்டிக் இன்ஜினியரிங், கண்ட்ரோல் சிஸ்டம் இன்ஜினியரிங், ஆட்டோமேஷன் எக்ஸ்பர்ட். இதில் வந்து உங்களோட ரோல்ஸ் அண்ட் கரியர்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணிக்கிறது. அப்புறம் அட்டானமஸ் வெஹிக்கிள் அண்ட் ஆட்டோமேட்டிவ் எலக்ட்ரானிக்ஸ் அப்படிங்கிற ஃபீல்டில் ஆட்டோமேட்டிவ் எம்பெடட் இன்ஜினியர், சென்சார் ஃபியூஷன் ஸ்பெஷலிஸ்ட். இந்த மாதிரி ஒரு கரியருக்கு வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட ட்ரெண்டிங் ஃபீல்ட்ஸ் இதெல்லாம் தான். அதுக்கப்புறம் ஒரு ரீசர்ச் ஃபார்ம் இல்லை இப்போ நான் வந்துட்டு இந்த மாதிரி ஒர்க்லாம் எனக்கு பண்ணதுக்கு விருப்பம்ல, நான் வந்துட்டு ரீசர்ச் மாதிரி எனக்கு சூஸ் பண்ணிக்கலான்னு இருக்கேன். இட் வில் பி குட் ஃபார் மீ அண்ட் ஐ எம் இன்ட்ரெஸ்டட் டு டூ ரீசர்ச் இன் இசிஇ. அந்த மாதிரி ரிலேட்டட் ஜாப்ஸ் உங்களுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா யூ கேன் கோ ஃபார் திஸ். என்னென்ன இருக்குன்னா ஐஎஸ்ஆர்ஓ, இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், அல்லது சயின்டிஸ்ட் இன்ஜினியர் ரிசர்ச் அசோசியேட், இது வந்து உங்களுக்கு இருக்குது. டிஆர்டிஓ லைக் டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன், அல்லது டெக்னிக்கல் ஆஃபீஸர் அந்த மாதிரி ரோல்ஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் பிஆர்சி லைக் பாபா ஆட்டோமிக் ரிசர்ச் சென்டர், அதில் வந்து சயின்டிஃபிக் ஆஃபீஸராக நீங்கள் போகலாம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு ரீசர்ச் ஃபார்ம்ஸ் என்னென்ன இசிஇக்கு இருக்குது அப்படிங்கிறது. அண்ட் அதர் இன்னொரு 3 கூட இருக்காது உங்களுக்கு. அப்புறமா இந்த ரீசர்ச்லேயே வந்துட்டு ப்ரைவேட் அண்ட் கார்ப்பரேட்டில் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் எப்படி இருக்குது, அது என்னென்ன இருக்குது. ஸோ இன்டெல் அண்ட் குவால்கம் டெக்சாஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லேயே வந்துட்டு அது வந்து இட்ஸ் அ கார்ப்பரேட் கம்பெனி. அதில் தே ஹேவ் ரிசர்ச் இன்டர்னாக போகலாம். நீங்கள் ஹார்ட்வேர் ஆர்என்டி இன்ஜினியராக போகலாம். நீங்கள்
இல்லை சாம்சங் இருக்குது, நோட்டியா நெட்வொர்க், அந்த மாதிரியான கம்பெனிஸில் நீங்கள் ரோல்ஸ் நீங்கள் ப்ளே பண்ணாலும் ரீசர்ச்சில் வந்து யூ ஹேவ் கம்யூனிகேஷன் ரிசர்ச் இன்ஜினியர் அப்படிங்கிற ஒரு கரியர் இருக்குது. லைக்வைஸ் எவ்ரிதிங் எல்லாமே டிசிஎஸ்ஸாக இருக்கட்டும், இன்ஃபோசிஸ், விப்ரோ, எல்லா கம்பெனிஸ்லையுமே கார்ப்பரேட் லெவலில் ஸ்கில்ஸ் மட்டும் நீங்கள் டெவலப் பண்ணாமல், ஸ்கில்ஸ் ரிலேட்டட் ஒர்க் மட்டும் போகாமல் ரீசர்ச் ரிலேட்டடான ஒர்க்ஸுமே இதே கம்பெனிஸில் அவைலபிளாக இருக்குது. அதுவுமே நீங்கள் வந்து இசிஏ முடித்தவங்க அந்த ஆப்பர்ச்சுனிட்டியுமே யூஸ் பண்ணிக்கலாம். இன்டர்நேஷ்னல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆல்சோ இஸ் தேர், தட் இஸ் ஆல்சோ இட் ஐ மென்ஷன்ட். ஸோ இப்போ ஜாப்ஸ்லாம் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம், என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குதுன்னு பார்த்துட்டோம். ஸோ என்னென்ன கம்பெனிஸில் வந்துட்டு இந்த இசிக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஓவராலாக தெரிஞ்சுக்கணும் எல்லா வேலையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு நமக்கு இந்த இன்ஃபோகிராஃபிக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்ஃபோகிராஃபிக்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா கம்பெனியோட டீட்டெயில்ஸ் இருக்கும், அதில் வேல்யூஸ் இருக்கும், ப்ராடக்ட்ஸு, கம்பெனியோட க்ரோத், ஒரு இன்ஃபோகிராஃபிக்கில் ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மட்டும் இருக்காது, அந்த கம்பெனியோட ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்கும். அதோட க்ரோத் எப்படி இருக்குது, இல்லை ப்ராஃபிட் எப்படி இருக்குது, இல்லை எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, இல்லை அந்த ப்ராடக்ட் வந்து என்னென்ன அவார்ட்ஸ் ஏதாவது வாங்கியிருக்காங்களா அந்த பர்டிகுலர் கம்பெனி, அப்புறமா ஜாப் ஓப்பனிங்ஸ் இருக்கா, இல்லை ஒர்க் பிளேஸோட நேச்சர் எப்படி இருக்குது. இந்த மாதிரி மல்டிபிள் வேல வந்து ஒரு காம்ப்ளெக்ஸாக இருக்கிற விஷயத்த நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த இன்ஃபோகிராஃபிக் வந்து இருக்குது. ஐ ஹவ் டிசைன் ஃபார் ஈஸிக்கு இங்கே நான் அப்ளை பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி வி ஹாவ் ஃபார் ஆல் த கோர்சஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ட்ரிபிள்இக்கு போகிறோம். ட்ரிபிள்இ வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங். ஸோ அதில் என்ன ஜாப் லேண்ட்ஸ்கேப் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் சேம் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் இருக்குது. கவர்மெண்ட் செக்டார்ஸ் வந்து சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்குது. அதில் என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, சேம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது ஃபார் ட்ரிபிள்இ ஆல்சோ. இதுலேயுமே நம்ம வந்து கேட் இல்லைன்னா ஆர்ஆர்பி எக்ஸாம்ஸ் இல்லைன்னா அந்த மாதிரி எக்ஸாம்ஸ் தான் இதுக்குமே போட்டிருக்காங்க. ஸ்டேட் கவர்மெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்டேட் எலக்ட்ரிசிட்டி போர்டில் நம்ம ட்ரை பண்ணலாம். லைக் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் இல்லைனா ஜூனியர் இன்ஜினியர், அந்த ரோல்ஸில் நம்ம அப்ளை பண்ணலாம். பிடபிள்யூடியில் இருக்குது, பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட்டில் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் எலக்ட்ரிஃபிகேஷன் ஒர்க்ஸ், இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு அவைலபிளாக இருக்குது. எனர்ஜி அண்ட் ரினியூவபிள் எனர்ஜி டிபார்ட்மெண்ட், இந்த டிபார்ட்மெண்ட்டையும் நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் ட்ரிபிள்இ கோர்சஸ். அதே மாதிரி கார்ப்பரேட் செக்டரில் என்ன இருக்குது, எல்என்டி இருக்குது, அப்புறம் சைமன்ஸ் இருக்குது, சீமென்ஸ், டாடா பவர், ஹிட்டாச்சி, இதெல்லாம் வந்து என்னென்ன ரோல்ஸ் இருக்கும்னா டிசைன் இருக்குது, டெஸ்டிங், ஆட்டோமேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ். தீஸ் ஆர் ஆல் த ரோல்ஸ் வந்து வி கேன் apply for triple students. Okay, so softwareலையுமே automation, data analyst, again the same things are coming. Other industries என்ன இருக்கு, telecom industriesலாம் ஒர்க் பண்ணலாம், ஏன்னா அவங்க கம்யூனிகேஷன் டெலிகம்யூனிகேஷன் இருக்கிறதுனால பிஎஸ்என்எல், ஜியோ, ஏர்டெல் இந்த மாதிரியான கம்பெனிஸ் அப்ளை பண்ணாங்க. ஆட்டோமொபைல், ரெனியூவபிள் எனர்ஜி லைக் சோலார், விண்ட் எனர்ஜி, இந்த ப்ராஜெக்ட்ஸ்லேயும் அவங்க வந்து அவங்கள ட்ரை பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் அப் வந்து பார்த்திங்கன்னா கம்பெனிஸில் ப்ராடக்ட் என்ன ரோல்ஸ் அவங்க தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் டெவலப்மெண்ட், டெக்னிக்கல் சேல்ஸு. ஸோ இதெல்லாமே எங்கள் டீட்டெயில்ஸ் வந்து இருக்குது. ஒருத்தரையுமே எந்தெந்த ஏரியாவுக்கு அவங்க சூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது. ஆஃப்டர் ஃபினிஷிங் அவர் கம்ப்ளீஷன் ஆஃப் கோர்ஸ் வந்து நம்ம எந்த வயசில் போகலாம், லைக் என்ன சொல்கிறது, கவர்மெண்ட் ஜாப்ஸில் போகலாமா, இல்லை ப்ரைவேட் ஜாப்ஸில் போகலாமா, இல்லைனா வந்து நம்ம லைக் இந்த மாதிரி ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ், ஆண்டர்ப்ரனர்ஷிப், இந்த மாதிரி கம்பெனிஸ்க்கு செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஜாபில் போகலாமா அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணிவிட்டு அது ரிலேட்டடான ஜாப் டீட்டெயில்ஸ் இதில் இருக்குது. ஸோ அங்கே நம்ம அப்ளை பண்ணிவிட்டு நமக்கு எந்த கோர்ஸ் பிடிச்சிருக்கோ அது ரிலேட்டடான ஜாபில் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து இதில் இருக்குது. ஸோ ஐ ஹாவ் எவ்ரிதிங். ட்ரெண்டிங் ஃபீல்ட் ஃபார் ட்ரிபிள்இ இருக்குது. அதே மாதிரி ரீசர்ச் ஃபார்ம்ஸ் இருக்குது, எங்கெங்கெல்லாம் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் ரீசர்ச் ஃபார் ட்ரிபிள்இக்கு. ஸோ அந்த மாதிரி அண்ட் தென் வி ஹாவ் ஃபார் ட்ரிபிள்இயோட இன்ஃபோகிராஃபிக் இருக்குது. ஸோ இவி வெஹிக்கிள்ஸ் அதை எடுத்து போட்டிருக்கோம். ஸோ அந்த ரிலேட்டடான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னென்ன இருக்குது, என்னென்ன கம்பெனிஸ் இருக்குது, என்னென்ன கம்பெனிஸ் நம்ம அப்ளை பண்ணோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் அதில் இருக்குது. தென் ஃபார் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அதோட ட்ரெண்டிங் ஃபீல்ட், ரீசர்ச் ஃபார்ம் எல்லாமே இருக்குது. அண்ட் தென் ஃபார் சிஎஸ்சி அண்ட் ஐடி, ஸோ அதுவுமே போட்டுச்சு. அதுக்கப்புறமா இந்த 12th மார்க் இருக்கு இல்லையா, அது ரிலேட்டடான அது மட்டுமே பேஸ் பண்ணி என்னென்ன காலேஜஸ் லிஸ்ட் இருக்குது அப்படிங்கிற இதில் இருக்குது. தென் வி ஹாவ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதிட்டு அது ரிலேட்டடாக என்னென்ன காலேஜஸ் இருக்குது அப்படிங்கிறதும் நான் எடுத்து வச்சுருக்கேன்.
தென் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம், அதாவது அப்ஸ்கில் பண்ணிக்கிறது. இப்போ நம்ம ஒரு கோர்ஸ் ஆல்ரெடி பண்ணிகிட்ருக்கோம், இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக, இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டடாக நம்மள ஸ்கில்ஸ் வந்து நான் அப்ஸ்கில் பண்ணிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் இருக்குன்னா, பிகாஸ் வி கேனாட் கோ ரெகுலர்லி அகெயின். ஸோ நம்ம அப்ஸ்கில் பண்ணிக்கிறதுக்காகவும் ட்ரெண்டிங் ஃபீல்டு எதுனா இருக்குதுன்னா அதையும் நம்ம ஆட் பண்ணி படிக்கிறதுக்காக நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது, ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ். அதோட லிங்க்ஸ்லாம் இங்கே இருக்குது. என்னென்ன யூஸ்ஃபுல்லான வெப்சைட்ஸ் இருக்குது பசங்க படிக்கிறதுக்கு அதுவும் இருக்குது. அந்த ஃபியூச்சர் டெக்னாலஜி, அபவுட் ஃபியூச்சர் டெக்னாலஜி. ஃபியூச்சர் டெக்னாலஜினா இன்னும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், பிளாக் செயின் டெக்னாலஜி, பிக் டேட்டா அனாலிசிஸ், சைபர் மார்க்கெட்டிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், இதெல்லாம் 5G, இதெல்லாம் வந்து ஃபியூச்சர் டெக்னாலஜி கோர்சஸாக இருக்கும் அப்படிங்கிறத சூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப் ஐடியா. ஸோ ஹீ இஸ் மிஸ்டர் பவிஷ் அகர்வால். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா ஹீஸ் ஃப்ரம் பஞ்சாப், இந்தியா, லுதியானாவில் பர்சன் அவங்க. ஸோ அவர் பார்த்திங்கன்னா ஐஐடி மும்பையில் வந்து ஹி ஹவ் கம்ப்ளீட்டட் இஸ் பிடெக், பட் ஹீ இஸ் பிகம் ஆண்டர்பிரினர் நவ். ஸோ அவர் என்ன பண்ணியிருக்காரு பார்த்தீங்கன்னா, ஹீ இஸ் அ கோஃபவுண்டர் அண்ட் CEO ஆஃப் ஓலா கன்சியூமர்ஸ். தெரியும் உங்களுக்கு, ஓலா கேப்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும், அதோடைய கோஃபவுண்டர் அவர் தான். ஸோ ஹீ இஸ் த ஒன். அண்ட் ஓலா எலக்ட்ரிக் அண்ட் ஃபவுண்டர் ஆஃப் கிரிட்ரிம்னா அது நம்ம இப்போ ChatGPTலாம் இருக்கு இல்லையா, ஒரு ஏஐ, அதே மாதிரியான ஒரு ஏஐ இது வந்து அவர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் அஸ். ஸோ அவரோட ஏர்லி லைஃப் எப்படி இருந்தது? ஸோ அவரோட ஏர்லி லைஃப் பார்த்திங்கன்னா, அவர் பஞ்சாப் லுதியானாவில் பிறந்திருக்காங்க. அவர் வந்துட்டு அவரோட டிகிரி பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் ஐஐடி பாம்பேயில் முடிச்சிருக்காங்க 2008. ஸோ அவர் வந்துட்டு மைக்ரோசாஃப்ட் டிபார்ட்மெண்ட்டில் ரீசர்ச்சில் இன்டர்னாக ஒர்க் பண்ணியிருக்காங்க முதல்ல. அதுக்கப்புறமா தென் ஹீ ஸ்டார்டட் டூயிங் திஸ் ஓலா கேப். நிறைய இன்டர்நேஷ்னல் ஜேர்னல்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் ஹீஸ் எ கோஃபவுண்டர் அண்ட் ஓலா கேப்ஸ் வித் பெங்களூரில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு தெரியும் இந்த டிராஃபிக்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் ஹி ஹவ் ஸ்டார்டட் திஸ். ஸோ அபவுட் ஹிம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இப்போ நம்ம ChatGPT எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு உங்களுக்கு தெரியும். என்ன கொஷின்ஸ் கேட்டோம், இட் வில் கிவ் குட் ஆன்சர்ஸ் ஃபார் தட். ரொம்ப ஸ்டெப்ஸ் வைஸ்லேயே ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க ஆன்சர்ஸ்லாம். அதில் அது மாதிரியான ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு 2 ஏஐ ஆப்ஸ் பார்த்தீங்கன்னா மெட்டா அண்ட் கூகுள் ஜெமினி. ஸோ கூகுள் ஜெமினி ஆல்சோ வில் பி லைக் ChatGPT. மெட்டா இஸ் லைக் இட்ஸ் லைக் அ பர்ப்ளெக்சிட்டி. ஸோ அந்த மாதிரி 2 இதுதான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன் அபவுட் இன்ஜினியரிங் இல்லை கரியர் ஆப்ஷன்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதுல. ஸோ கரியர் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது. உங்களுக்கு என்ன பிடிக்குன்றது உங்களுக்கு தெரியணும்னா நீங்கள் எதில் ஸ்ட்ரென்த் இருக்குது, உங்களுக்கு இது உங்களுக்கு சுத்தமாக வரல, இது நம்ம சூஸே பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தெரியணும். தெரிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் மேக்ஸா, ஃபிசிக்ஸா, இல்லை பயோ ஒரு கெமிஸ்ட்ரி, இது இதில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்கன்ற பேஸ் பண்ணி அது ரிலேட்டடான கோர்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அது முடிச்சதுக்கப்புறம் ஐ டோல்ட் யூ அபவுட் த ஜாப் லேண்ட்ஸ்கேப் எப்படி இருக்குன்னு அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஜாப் வந்து ஜஸ்ட்டு நீங்கள் ஜாப் பிக் பண்ணுறோம், ரேண்டமாக அப்படியே பிக் பண்ணுறோம் அப்படின்னு இல்லாமல் அதுக்கு பின்னாடி உங்களோட இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், உங்களுடைய க்யூரியாசிட்டி என்ன இருக்குது, உங்கள் லைஃப்பில் ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு கோர்ஸ் உங்களுக்கு பிடிச்சது தான் மீனிங்ஃபுல், பிடிக்கலன்னா இட்ஸ் நாட் மீனிங்ஃபுல். ஸோ அந்த மாதிரி ஒரு கோர்ஸை நம்ம சூஸ் பண்ணி நம்ம லேர்ன் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ தேங்க்யூ ஃபார் எவ்ரிவன். நல்லா பிக் ட்ரீமாக இருக்கட்டும் உங்களுக்கு, நல்லா பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.